பொதுவா H1B விசா வந்து எல்லாரும் அறிஞ்சது. இந்த L1 விசாங்கிறது எதை சொல்றாங்க ஆக்சுவலி? அது ஐ திங்க் அந்த L1 விசான்றது இதுதான். இப்ப சுனில் சார் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபருக்கு போறது அப்படின்றது தான் L1 விசா. இப்ப பொதுவா வெல்கன் இந்த கிரேட் அமெரிக்கன் ட்ரீம்னு ஒன்று சொல்லுவாங்க. 90s எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த கிரேட் அமெரிக்கன் ட்ரீம் ஒன்று வச்சு போவாங்க. அமெரிக்கா தான் என்னோட கனவு, அங்கதான் வாழ்க்கையை செட்டில் ஆக போறேன்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த கிரேட் அமெரிக்கன் ட்ரீம் வந்து என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அமெரிக்கன் ட்ரீமோட இந்தியன் ஐடி ட்ரீம்னு ஒண்ணு இருக்கு. நான் வந்து ஐடில போய் வேலை செய்து என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான ஒரு வீடோ, காரோ, ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்போ இந்த மாதிரி வந்து குடும்ப தேவையை வந்து என்னால பூர்த்தி பண்ணிட முடியும் அப்படின்றதே வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியில வந்து நிக்குது. ஏன்னா இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி எந்த பாதிப்புக்கும் ஏற்படல. ஆனால் ஐடி இண்டஸ்ட்ரி ஒரு ரெசெஷனை வந்து அமெரிக்கால நடக்கிற ஒரு பொருளாதார நெருக்கடியை வந்து எதிர்கொள்றதுக்கு தயார் நிலையில இல்ல. கிட்டத்தட்ட 70% சில நிறுவனங்கள் 70% வந்து அமெரிக்காவை நம்பி அவங்களுடைய ஒட்டுமொத்த ப்ராஜெக்டும் வருவாயும் வந்து அங்க நம்பி இருக்காங்க. சோ இன்னைக்கு பொருளாதார நெருக்கடிக்குள்ள அமெரிக்கா போச்சுன்னா அடுத்த 3 மாசத்துக்குள்ள படிப்படியாக பெரிய எண்ணிக்கையில ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் இங்க இருக்கிற நிறுவனங்கள் வந்து இறங்குவாங்க. சோ அப்போ பல பேருடைய வேலை வாய்ப்புகள் போகும்.